புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். அமிதாப் பச்சனோட கோன் பனேகா குரோர்பதி சீசன் 17 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சின்ன பையன், அந்த பையன் பேர் இசிட் பட்டு. அவன் துருன்னு பதில் சொல்கிற மாதிரியும், ஏதோ ஒரு கேள்வி தப்பாக சொல்லி வெளியே போகிற மாதிரியும் அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் இணையத்தில் வந்திருக்கும். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். முதல்ல இந்த பையன் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கரில் 4 செகண்டில் விடையை அழுத்தி செலக்ட் ஆகிறான். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அமிதாப் பச்சனோட இருக்கைக்கு முன்னாடி வந்து உட்காரணும். அப்படி இருக்கும்போது அமிதாப் பச்சன் அந்த இருக்கையை சரி செய்வார். சரி செஞ்சதுக்கப்புறமா கேள்விகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன உரையாடல் நடக்கும். ஆனால் இந்த பையன் அது எல்லாத்தையுமே தவிர்க்கிறான். உடனே வந்து டக்குன்னு உட்கார்றான். கேள்விக்கு போங்கன்னு சொல்கிறான். முதல் கேள்வி வந்ததுக்கப்புறம் இதுதான் ஆன்சர்னு அந்த பையனுக்கு தெரியுது. அதனால் ஆப்ஷன் எல்லாம் வேண்டாம், இதை லாக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவரும் சந்தேகத்தோடு கேட்குறது, லாக் பண்ணவான்ட்டு. எனக்கு தெரியும், சீக்கிரமாக லாக் பண்ணுங்க, இதுதான் ஆன்சர் அப்படின்னு வேகமாக பதில் சொல்கிறான். அடுத்த கேள்வி அதே மாதிரி கேட்கப்படுது. அதுலேயும் இதுதான் எனக்கு ஆன்சர்னு தெரியும், லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போக சொல்கிறான். அவன் ரொம்ப வேகமாக இருக்கான். அமிதாப் பச்சனால் அதை கொஞ்சம் சகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்புறமா இந்த ராமாயணம் கேள்விக்கு போனது தான் பெரிய ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ராமாயணத்தில் 4 காண்டத்தில் எது முதல் காண்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையனும் அயோத்தி காண்டம் சொல்கிறாங்க. அது தப்பாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தில் அதை லாக் பண்ணவா இல்லைனா உங்கள் கேள்வியை சரி செஞ்சுக்கிறீங்களான்னு அமிதாப் கேட்குறாப்புல. அந்த பையன் அதெல்லாம் வேண்டாம், கடைசியாக லாக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது தப்புன்ட்டு. பாலகாண்டமாக இதில் நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிப்படும். ஏன்னா இந்த பையன் துருன்னு ரொம்ப வேகமாக இருப்பான். அந்த இடத்துல பொறுமையே இருக்காது. இதுக்கு எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸை குத்தம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா நீங்கள், நான் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பொறுமை இல்லாமல் தான் இருக்கிறோம். நாம் முன்னாடி இருந்ததை விட இப்போ பொறுமை குறைவானவர்களாக தான் இருக்கிறோம். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். வழக்கமாக நம்ம போகிற சாலையிலேயே ஏதாவது டிராஃபிக் சிக்னல் விழுந்துருச்சுன்னா அந்த தாமதத்தை கூட நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு அரசியல்வாதியோட பேச்சு நீளமாக இருந்துச்சுன்னா இவர் சுருக்கி பேசியிருக்கலாமேங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். நம்மளோட மொபைலை விட நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்போம். ஏதாவது வலைதளம் உடனே வராட்டனா நம்ம அதில் ரொம்ப பொறுமை இழப்போம். நமக்குள்ளே ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அமேசான் மாதிரி பெரிய நிறுவனம் எல்லாமே அவங்களோட வலைதளம் வேகமாக செயல்படுற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட வலைதளம் ஒரு நொடி தாமதமானால் கூட $160 கோடி வர்த்தகத்தையே இழக்கிற அளவுக்கு அபாயம் இருக்கான். ஒரு காலகட்டத்தில் இருந்ததை விட இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையுமே அதிவேகமாக செய்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட பொறுமையே இல்லாதது குறைஞ்சிருக்கணும். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு பதிலாக நம்ம செய்கிற காரியங்களை இன்னும் வேகமாக செய்யணுங்கிற மாதிரி தான் இங்கே பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். நம்மளால் தனிப்பட்ட முறையில் பொறுமையை வளர்த்துக்கவே முடியாது. ஏன்னா இங்கே நம்ம சமூகமாக இயங்கிட்டு இருக்கோம். அந்த சமூகத்துக்கிட்ட பொறுமை குறைஞ்சிருந்துச்சுன்னா அதோட தாக்கத்துக்கு நாம் உள்ளாகுவோம். உதாரணத்துக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ வேலைகளை முடிக்கணும்னு ஒரு சமூகம் நினைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கு வேலையே இருக்காது. நீங்கள் என்ன கருத்து கொண்டு இருந்தாலும் சரி, சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு தான் போகணும். இந்த பொறுமையின்மை மற்ற எல்லாத்தையும் விட வாசிப்பு அனுபவத்தில் தான் அதிகமாக தென்படுதான். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் புத்தக வாசிப்பு அதிகமாக கடினமாகி உள்ளதா எல்லா மக்களும் நினைக்கிறாங்களாம். ஒரு நாளில் வெறும் 1/2 மணி நேரத்தை கண்டுபிடிச்சி நம்மளால் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியும். ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா வாசிப்புங்கிறது இங்கே ஆசுவாசமான நடவடிக்கை. அதுக்கு குறிப்பிட்ட நேரம் தேவை. அதை கவனித்து வாசித்தா மட்டும்தான் அதில் உள்ள வார்த்தைகள்லாம் நமக்கு புரியும். இல்லைன்னா அந்த அர்த்தமே மாறிடும். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கட்டுப்படுத்தி அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வாசித்து முடிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி நடக்காது. அப்படி நடக்காமல் போகும்போது நம்ம பொறுமை இழப்போம், அந்த வாசிப்பையே தவிர்ப்போம். 1990 மத்திய காலகட்டத்தில் கலிஃபோர்னியாவில் ஒரு உளவியல் மருத்துவர் இருந்தார். அவங்க பேர் ஸ்டெஃபனி ப்ரவுன். அவங்க சிலிக்கான் வேலியில் மருத்துவமனையை வச்சுருந்தாங்க. அவங்க கிட்ட வந்த நோயாளிகள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பொதுவான அம்சம் தென்பட்டுச்சு. சிகிச்சைக்கு வந்த எல்லாருமே பெரிய தொழில்நுட்பத்தோட தலைவர்களாகவும் அங்கே வேலை செய்கிற பெரிய பெரிய ஆட்களாகவும் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற நிறைய வலைதளத்தோட தலைநகரம் அந்த சிலிக்கான் வேலியில் தான் இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான வலைதளங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க எப்போவுமே அவங்களோட வாழ்க்கையில் படு வேகமாக இயங்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு வேலையில் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இவங்கக்கிட்ட சிகிச்சைக்கு வந்தால் கூட அந்த 1/2 மணி நேரம் கூட அவங்களால அமைதியாக இருக்க முடியாது.
அந்த மருத்துவர் அவங்களுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையில் உள்ள வேகத்தை குறைக்கிறதுக்கு தான். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, நான் ஏதாவது ஒரு வேலையில் வேகத்தை குறைச்சிட்டேன்னா எனக்கு எப்படியாவது ஒரு பதற்றம் ஏற்படுது. அந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்கே நான் இன்னொரு வேலையில் வேகமாக ஈடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மருத்துவர் நம்ம படுவேகமாக இயங்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை குடிப்பழக்கத்தோடு ஒப்பிடுறாங்க. குடிப்பழக்கத்துக்கும் படுவேகமாக இயங்குறதுக்கும் சம்மந்தம் கிடையாது தான். குடிப்பழக்கம் சீரழிக்கிற அளவுக்கு படுவேகமாக இயங்குகிறோம், அது நம்ம வாழ்க்கையை சீரழிக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகம் படுவேகமாக இயங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்மளும் இயங்கணும்னு தோணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாதுங்கிற போது தான் இந்த மாதிரியான பதற்றமான சூழலே ஏற்படுது. அந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அதுக்காக மறுபடியும் வேகமாக இயங்குவோம், மறுபடியும் நம்ம தோற்று போவோம். இது கிட்டத்தட்ட ஒரு நச்சு வட்டம்னே சொல்லலாம். அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நம்ம திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருப்போம். இப்படி படுவேகமாக இயங்கும்போது நம்மளோட வேலையில் உள்ள தரம் குறையும், ஒரு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தை உண்டாக்குவோம், நம்மளோட உறவுகளை கூட சில நேரங்களில் முறித்து கொள்வோம். இப்போ மது பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோன்னா நம்ம நண்பர்களோ இல்லைனா நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களோ நம்மளை எப்படியாவது மீட்டு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் படுவேகமான வாழ்க்கை முறைக்கு நம்ம அடிமையாக இருந்தோன்னா இந்த சமூகம் நம்மளை கொண்டாட தான் செய்யும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் நீங்கள் துடிப்புடன் இருக்கிறீங்க, நீங்கள் பயங்கர வேகமாக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லும். இப்படி படுவேகமாக இயங்குறோம்ல, இதுக்கு எதுவும் தீர்வு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அந்த உளவியல் மருத்துவரான ஸ்டெஃப்னி ப்ரவுன் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறையில் உள்ள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம படுவேகமாக இயங்குகிற வாழ்க்கை முறையில் இருந்து வெளியே வர முடியும். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கோ ஒரு வேலையை செய்கிறதுக்கோ எவ்வளோ காலம் ஆகுமோ அவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ளுங்கிற யதார்த்தத்தை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிடாமல் நம்ம விரைவுபடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு பதற்றம் தான் ஏற்படும். தாவோ தே ஜிங்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது. எப்படின்னா, ஒரு அறிவார்ந்த மனிதன் காற்று அடிக்கின்ற போது வளைந்து கொடுக்குற மரம் மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா தான் முன்னாடி எதிர்படுற தடைகளை எல்லாம் சுற்றி வளைந்து செல்கிற ஒரு நீர் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான உருவங்கள்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, விஷயங்கள் எப்போதும் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது, நம்ம அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ முயன்றாலும் அழுது புரண்டாலும் அது மாறப்போவதில்லை. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுக்கும். நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அது செம்மையாக செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுக்கும். நம்ம ஒரு உறவில் நம்பிக்கை உருவாக்கணும்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுக்கும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இதில் பெரும்பாலான விஷயங்களை 4000 வீக்ஸுங்கிற புத்தகத்தில் இருந்தால் சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் புருக்மேன். முடிஞ்ச இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள், ஒரு நல்ல புத்தகம். அப்புறம் வேறு ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.